சேலத்தில் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டுன்ற பெயரில் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ப்ரோக்ராம் சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம சேலம் ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் சாரை வந்து சிறப்பு விருந்தினராக வர வச்சுருக்காங்க. அவர் அங்கே போயிட்டு அந்த இதில் கலந்துக்கிட்ட சிறுவர்களுக்கெல்லாம் வந்து சிலம்பாட்டத்தை பற்றி கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து சிலம்பாட்டம் ஆடியிருக்காரு. வணக்கம். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நோபல் ஆர்ட்ஸ் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கிரியேட்டர்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்வில் மிக சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்து முன்னாள் இராணுவ வீரர் திரு மகேந்திரன் சார் வந்து நம்மகிட்ட வந்திருக்காங்க. ரொம்ப பெருமைப்பட விஷயமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சுதந்திர தினமும் நம்ம வந்து போற்றப்பட வேண்டிய நபர்கள். ஏன்னா நமக்கு இராணுவ வீரர்கள் நம் தாய்நாட்டை காக்கிறதோட நம்மளையும் சேர்த்து பாதுகாத்து வந்திருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குழந்தைங்களோட அவங்களுடைய ஆக்டிடியூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிலம்பம் பயிற்சி பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததாகட்டும், அதோட வந்து ஓவியக்கலையிலும் அவங்களோட பங்கு பெற்று அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நோபல் ரெக்கார்ட் சார்பாக இன்றைக்கி ஒரு உலக சாதனையும் நிகழ்த்தி இருந்தோம். குழந்தைங்க வந்து ஒற்றை காலில் நின்று கம்பு சுற்றணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு அழகாக வந்து ஐயா வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி கொடுத்துருந்தாரு. அதோடு வந்து நம்ம நோபல் ஆர்ட்ஸ் மூலயமா நிறைய மாணவியர்களுக்கு நம்ம வந்து நிறைய பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய ஒரு விருப்பம் என்னென்னா, நம்மளுடைய முன்னாள் இராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுக்கு பயிற்சி அவர்களுக்கும் வழங்கி சிலம்பம் மற்றும் கராத்தே, அதோடு வந்து ஓவியம் என பல்முக திறமைகளை வெளியில் கொண்டு வரணும். நிறைய உலக சாதனைகள் அவங்க மூலயமாவும் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஸோ இந்த வரவேற்புக்கு நான் காத்திருக்கிறேன் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய விடைக்காக. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அசோசியேஷனான வீரமங்கை இன்னைக்கு மாணவியர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோட பெற்றோர்களோடையும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறையும் நடத்தியிருந்தோம். அதில் வந்து மகேந்திரன் சாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓவியங்கள் வரைகிறதுல ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து எங்களுடைய முன்னாள் இராணுவ வீராங்கனைகளுக்கும் இந்த பயிற்சி எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது பிரகாரம் வந்து நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் அரிசிபாளையம் பகுதியில் தான் வச்சுருக்கோம் கிரியேட்டர்ஸ் அகாடமி. அதை வந்து நாங்கள் நோபல் ஆர்ட்ஸ் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூப்பெரும் இடமா இது வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். இதில் வந்து சார் வந்து மங்கையர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மூலயமா வந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேரளவில் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து சார் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அவங்களுடைய சிலம்பம் கலை மூலயமா தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அந்த இராணுவ வீரர் அப்படிங்கிற ஒரு பெயருக்கே வந்து உகந்ததாக வந்து நின்று இருக்கேன். அதுக்கு இந்த உடற்பயிற்சி தான் முக்கிய பங்கு அளித்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவியர்களுக்கும் தற்காப்பு கலை மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைச்சு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சுதந்திர தினனால ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தார். ஸோ எங்களுடைய கிரியேட்டர்ஸ் அகாடமி குழுமத்தின் சார்பாகவும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த நோபல் குழுமத்தின் சார்பாகவும் வீரமங்கை வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் குழுமத்திற்கும் ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் எங்களது 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம முன்னாள் படை வீரர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திறமை வந்துருக்கு. அந்த திறமை வந்து ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் வந்து அந்த திறமையை பயன்படுத்திக்காமல் இருக்கிறாங்க, வெளி உலகத்துக்கு காட்டிக்காமல் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திர சார் பாருங்கள், எவ்வளோ திறமையாக வந்து இந்த சிலம்பாட்டம் ஆறாக இருப்பாருங்க. அவர் கம்பு சுற்றுற அழகு, கம்பு பிடிக்கிற அழகு, எந்த அளவுக்கு வந்து அவர் சிறப்பான முறையில் வந்து அவர் இந்த சிலம்பாட்டத்தை ஆறாக இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து சொந்த ஒரு முயற்சியில் கற்றுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் பல பிள்ளைகளுக்கு வந்து சிறு பிள்ளைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து இவர் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவருடைய சொந்த மகளுக்கும் வந்து இவர் சிலம்பாட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்கள். அதாவது ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரை மிஞ்சுற அளவுக்கு அவருடைய மகள் அவங்களும் வந்து சிலம்பாட்டம் மிக சிறப்பாக, இதை விட ஸ்பீடாக வேகமாக ஆடுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அவருடைய மகள் ஆடுவாங்க, அதையும் பாருங்கள் நீங்கள். நம்ம முன்னாள் படை வீரர்களுடைய பிள்ளைங்கள் அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து கவனம் செலுத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கவனம் செலுத்தணும். நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம முன்னாள் படை வீரர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து படிப்பில் மட்டும் இல்லாமல்
மற்ற விஷயத்துலேயே வந்து அவங்களுக்கு நாலேட்ஜை வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். இது போல் வந்து விளையாட்டுத்துறையில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு இது போல் விஷயத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நன்றி, வணக்கம்.